நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவே கண்டிஷனில் இருந்ததுங்க, நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. பிரிண்டரும் அதாவது சோனியோட வீடியோ கேமரா அது. நம்ம முன்னாடி அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரு இந்த மாதிரி தாங்க வச்சுருக்காங்க, கலராக வச்சுருக்காங்க. ஒரு லைனுங்க இது. இதில் ஆடியோ கால் அண்டு வீடியோ கால் ரெண்டுமே பேசிக்கலாம். ஹோம் தேட்டர் செட்டு ஒன்று இருந்ததுங்க. இதோட ப்ரைஸ் வந்து சவுண்ட் பார்லாம் ஒரு 4-5 பீஸ் வந்து இருந்ததுங்க. சவுண்ட் பாரு அண்டு ஹோம் பக்கத்து ஷாப்பில் இந்த ஐபேட்லாம் 2 பீஸ் வச்சுருந்தாரு. ஃபோனு விரல் சைஸ் தாங்க இருக்குது, குட்டி ஃபோனுங்க. இது ஸ்டேஷன்லேயே வச்சுருந்தாங்க. இதுவும் சூப்பராக இருந்ததுங்க. லேப்டாப்பு எந்த டென்ட் ஃபுல்லாக பாக்ஸ் பீஸாகவே வச்சுருந்தாங்க. 5.1 ஹோம் தேட்டர். அந்த ஐஃபோனு அண்ட் ஐபேட்லாம் கிடைக்குங்க. இந்த வாரம் ஐபேடு நிறைய ஆப்பிள் எக்ஸ்ஆர் கூட வச்சுருக்காரு பாருங்க, ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்குது. ஆனால் வச்சுருக்காங்க பாருங்கள். இது போன வாரமும் நம்ம ஒரு பீஸ் கவர் பண்ணியிருப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு சந்தையில் என்னென்ன புது ஐட்டம்ஸ் வந்திருக்குன்னு சந்தையோட அப்டேட் பார்த்துடலாமா? சம்மர்னால வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நீங்கள் சந்தைக்கு வர ஐடியா இருந்தால் காலையிலே சீக்கிரம் வந்துருங்க. ஒரு 7 o'clock அந்த மாதிரி வந்துருங்க. ஏன்னா ஒரு 9 o'clock வெயில் ஸ்டார்ட் ஆகிடுது. பயங்கரமான வெயிலாக இருக்குது. இல்லைனா ஈவினிங் வாங்க, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். இன்றைக்கி லீவ் நாள்னால மார்க்கெட் நல்லா கூட்டமாகவே இருந்ததுங்க. நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், கூட்டம் அதிகமாகவே இருந்தது. நீங்கள் வர ஐடியா இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஒரு பூம் பாக்ஸ் ஒன்று இருந்ததுங்க. இது பிலிப்ஸோடது. இது கண்டிஷன்லாம் ஓகே, நல்லா இருந்தது. அந்த டோர் மட்டும் ஸ்டக் ஆகிற மாதிரி இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க சொல்லியிருந்தாங்க. 500 சம்திங் தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு 400 அந்த மாதிரி கூட பேசியிருந்தா கொடுத்துருப்பாங்க. இது கண்டிஷன்லாம் நல்லா இருந்தது, பட் அந்த டோர் மட்டும் ஸ்டக் ஆகிற மாதிரி இருந்தது. இந்த ரேட்டுக்கு ஓகே தாங்க, எடுக்கலாம். இது நம்ம எடுத்தால் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கடையில் கொடுத்து கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிக்கணும். ஆனால் கொஞ்சம் சீப்பாகவே கிடச்சிது. இது இந்த ஷாப்பில் இந்த காயின் பிசிஓ வச்சுருக்காங்க பாருங்கள். இது போன வாரமும் நம்ம ஒரு பீஸ் கவர் பண்ணியிருப்போம். இந்த வாரமும் சந்தையில் பார்க்க முடிஞ்சுதுங்க. ஒரு பீஸ் இருந்தது. பக்கத்துலேயே இந்த மோட்ரு ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. இந்த தையல் மிஷினுக்கு வரல மோட்ரு, அந்த மாதிரி மோட்ரு ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில். ஒரு சில ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. இது கண்டிஷன்லாம் சரியில்லாமல் தாங்க இருந்தது. இந்த ஸ்கேட்டிங் ஷூ வச்சுருந்தாங்க. இது சூப்பராக இருந்ததுங்க, சூப்பர் கண்டிஷனில் இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 1000 rupees வரும்னு சொல்லியிருந்தார். பக்கத்துலேயே ஒரு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சுருந்தார். இதோட ப்ரைஸ் வந்து 500 வரும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஆன் பண்ணுற பட்டன் மட்டும் கொஞ்சம் லைட்டாக டேமேஜாக இருந்தது, மற்றபடி நல்லா இருந்ததுங்க எல்லாமே. இது டேரெக்ட் இப்போ இந்த பவரில் யூஸ் பண்ணுற மாதிரி மாடல். இது நல்லா இருந்தது. இன்னொருத்தர் வாங்கி பக்கத்தில் செக் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த ஷாப்பில் பாருங்கள், இந்த கலைஞர் டிவி வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம வாரம் ஒரு பீஸ் பார்த்துடுறோம். அந்த கலைஞர் டிவி நம்ம கண்ணில் மாட்டிடுது. இதோட ப்ரைஸ் வந்து 500 சொல்லியிருந்தாங்க. ஒர்க்கிங் நல்லா கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது. ஒர்க்கிங் தான், நான் செக் பண்ணி காட்டுறேன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது, எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை. அப்புறம் அந்த ஒரு சில சார்ஜர் ஐட்டம்ஸு அண்டு இந்த கனெக்ட்ரு இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இந்த புக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கூட நிறையா இருந்ததுங்க இந்த ஷாப்பில். இந்த ஐஎம் இயர்ஃபோன்ஸு இந்த வாரமும் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில். இங்கே பாருங்கள், கூட்டத்தை பார்த்தீங்களா? ஏகப்பட்ட பேர் செக் பண்ணி எடுக்கிறாங்க. ஃபுல்லாக ஸ்டாக் நிறையா வச்சுருப்பார் போல். வாரம் கொண்டு வந்துடுறாரு, நிறையா பேர் செக் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த கேம் குவார்ட்ரு கூட ஒன்று வச்சுருந்தாங்க, இந்த சோனி இது கேம் குவார்ட்ரு. இதுவும் கண்டிஷன் நல்லா இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு கண்டிஷன்லாம் சூப்பராக இருந்தது. பட் ஆனால் இது ஒர்க் ஆகுமானான்றது டவுட்டு தான். இது டிஸ்பிளேலாம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், உள்ள டிஸ்பிளேலாம் கூட நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் அது எடுத்து செக் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். இங்கே பாருங்கள், எவ்வளோ பேர் செக் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள் இந்த இயர்ஃபோன்ஸு. அவர்கிட்டே இந்த சின்ன கேமரா ஒன்று வச்சுருந்தார், இந்த கேம் கோடர் மாடலில். இதுவும் நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. கண்டிஷனில் நல்லா இருந்தது. டிஸ்பிளேலாம் கூட நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. பட் ஆனால் அது எடுத்து தான் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஷாப்பில் அந்த வேக்யூம் கிளீனர்லாம் கூட வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்களா? கண்டிஷன்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பக்காவான கண்டிஷனில் இருந்ததுங்க. இது ஓப்பன் பண்ணி உள்ளெல்லாம் பார்த்தேன். இது கண்டிஷன்லாம் சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 1200 வரும்னு சொல்லியிருந்தாங்க. பார்கிங் பண்ணால் ஒரு 800 அந்த சம்திங் கூட வாங்கலாம் நம்ம. பட் ஆனால் இது செக் பண்ணி காட்ட முடியாது, இது ஒர்க்கிங் ஆனான்னு தெரியலன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் தான் எடுத்து செக் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாரு. பட் கண்டிஷன்லாம் நல்லா இருந்ததுங்க. லேண்ட்லைன்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஒரு சில லேண்ட்லைன்ஸ்லாம் கூட பார்க்க முடிஞ்சுது. இதோட ப்ரைஸ்லாம் வந்து 500 சொல்லியிருந்தாங்க. ஒரு பீஸு 500 வரும்னு சொல்லியிருந்தாங்க. பக்கத்துலேயே இந்த ரைஸ் குக்கர்லாம் கூட செக் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த ஷாப்பில் கெனான்டு ஒரு பிரிண்டர் ஒன்று வச்சுருந்தாருங்க. சூப்பராக கண்டிஷனில் இருந்ததுங்க, நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. பிரிண்டரும் ஒரு நண்பர் கேட்டுருந்தார், அவருக்காக தான் இது கவர் பண்ணேன் நான். சூப்பர் கண்டிஷனில் இருந்ததுங்க. இதோட ப்ரைஸ் வந்து 800 சம்திங் சொல்லியிருந்தார். இது ஒர்க்கிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். நல்லா ஒர்க் ஆகுது, செக் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார் அவர்.
பக்கத்துலேயே நிறைய ரிமோட் ஐட்டம்ஸு, அப்புறம் இந்த மிஷினரி ஐட்டம்ஸ்லாம் கூட நிறையா அந்த ஷாப்பில் பார்க்க முடிஞ்சதுங்க. இந்த கீபோர்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். சார் டிவிடி பிளேயர் ஒன்று இருந்தது, சரி எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம்னு செக் பண்ணி பார்த்தேன். வித் ஸ்க்ரீனோடு இருக்கும். இது ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஃபுல்லாக கண்டமாயிருக்குங்க. ஸ்க்ரீன் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன் நான் அதை. இங்கே ஒரு வீடியோ கேமரா ஒன்று வச்சுருந்தாங்க, சூப்பரான கண்டிஷனில் இருந்ததுங்க. இது ஓல்டு மாடல் தான். இது சோனியோட வீடியோ கேமரா. இது நம்ம முன்னாடி அந்த கல்யாணத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி வீடியோ கேமரான்னு நினைக்கிறேன். இது சூப்பரான கண்டிஷனில் இருந்ததுங்க. இதோட ப்ரைஸ் வந்து 4000 வரும்னு சொல்லியிருந்தார். இது ஆனால் லென்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஒர்க் ஆகுமான்றதுலாம் டவுட்டு தான். இது எடுத்தால் நம்ம அந்த ஷோ பீஸ் மாதிரி யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் அந்த பிளாக்பெரி ஃபோன்லாம் கூட வச்சுருந்தாங்க, ஒரு 2 பீஸ் வச்சுருந்தாங்க. ஒன்றுத்தில் ஸ்க்ரீனில் டேமேஜ் ஆகிருந்தது, ஒன்றுத்தில் நல்லா இருந்தது. பேக் சைடில் அந்த பேட்டரிலாம் மிஸ்ஸிங்கு. அப்புறம் ஒரு சில கேமராஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. இந்த கீபேடு மொபைல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள், எது நல்லா இருக்குன்னு பார்த்து செக் பண்ணி எடுத்து வைக்கிறாரு. பக்கத்துலேயே இந்த ஓவன் ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த ஹோட்டல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே இந்த பெரிய சைஸ் ஓவன், மேலே வந்து 4 பர்னர் வரும், அந்த மாதிரி மாடல் இது. இதோட ப்ரைஸ் வந்து 8000 வரும்னு சொல்லியிருந்தார். இந்த ஹோட்டல் வச்சுருக்கவங்களாம் தேவைப்படுங்க. இது இந்த மாதிரி ஐட்டம்ஸும் மார்க்கெட்டில் கிடைக்குது, வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஏகப்பட்டது வருதுங்க மார்க்கெட்டுக்கு. நல்ல பீஸாகவே கிடைக்குது. ரேட்லாம் 2000 அண்ட் 2500 அந்த ரேஞ்சு சொல்கிறாங்க. நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் மார்க்கெட் ஃபுல்லாக ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுங்க, செக் பண்ணிட்டு எடுங்க. ஏன்னா நிறையா கடையில் கிடைக்குது, நல்ல பீஸாகவே கிடைக்கும். இந்த பிபிஎல் செட்டு ஒன்று பார்த்தேங்க, இதுவும் நல்லா இருந்ததுங்க, கண்டிஷன்லாம் சூப்பராக இருந்தது. சரி அந்த டோர் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓப்பன் ஆகலை, லைட்டாக ஸ்டக் ஆகுது. அந்த டோர் மட்டும் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது செட்டு ஆனால் சூப்பராக இருந்தது. இது ப்ரைஸ் வந்து 700 சொன்னார். செட்டு எவ்வளோண்ணா? செட்டு எவ்வளோ? 700 வரும். இந்த ஷாப்பில் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்குங்க. இந்த ஹோம் யூஸ் ஐட்டம்ஸ்லாம் கவர் பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டுருந்தீங்க. நான் நிறைய கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படுற பொருள் கண்டிப்பாக வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இந்த வாரம் நான் என் ஒய்ஃபை கூப்பிட்டு போயிருந்தேங்க. அவங்க பாருங்கள் இந்த இட்லி குண்டெல்லாம் எடுத்து செக் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செக் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 550 ரூபா சொல்கிறாங்க. எல்லாமே புது ஐட்டம்ஸ் தாங்க, நிறைய பேர் செக் பண்ணி எடுக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்போம் இந்த ஐட்டம்ஸ்லாம். இது நிறையா பீஸ் வச்சுருந்தாங்க, இதெல்லாம் சேல் ஆகிடுச்சு போல், இப்போது கம்மியாக தான் இருந்தது. இதுவும் செக் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த ஜிப்ரானிக்கோட ஏர்பட்ஸு இந்த வாரமும் பார்க்க முடிஞ்சுதுங்க, வச்சுருந்தாங்க. இது இந்த வாரமும் நிறைய பீஸ் இருந்தது. இது கூடவே வந்து இது இந்த நெக் பேண்ட் வச்சுருந்தாங்க. நான் எடுத்து பார்த்தேன், அது உள்ளே பார்த்தா அது ஒரிஜினல் மாதிரியே தெரிலங்க. அது குவாலிட்டிலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 200 சேல் பண்ணுறாங்க. அது ஜிப்ரானிக்கு 100, இது 200 சேல் பண்ணுறாங்க. அவர் கையில் நிறையா பீஸ் வச்சுருக்காரு பாருங்கள். இந்த பேனர் ஐட்டம்ஸ்லாம் கூட மார்க்கெட்டில் நிறையா கிடைக்குதுங்க. அந்த ஷெட்டுக்கு மேலே போடுவோம்ல அந்த பேனர் ஐட்டம்ஸ்லாம் கூட நிறைய கிடைக்குது. இதோட ப்ரைஸ்லாம் வந்து 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் சொல்கிறாங்க. 400 அண்ட் 500 இந்த ரேஞ்சு சொல்கிறாங்க. இதுதாங்க மார்க்கெட்லேயே ஹைலைட்டாக இருக்குது. ஏகப்பட்ட பேர் செக் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த டாப்லாம் பார்த்தீங்கன்னா 5 பீஸ் 200 ரூபான்னு கொடுக்குறாங்க. இதெல்லாம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரில. செக் பண்ணி பார்த்தாங்க, நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. 5 பீஸ் 100 ரூபான்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏகப்பட்ட பேர் செக் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த ஒரு ஷாப் மட்டும் இல்லைங்க, இன்னொரு ஷாப்லேயும் போட்டு வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட பேர் செக் பண்ணி எடுக்கிறாங்க. நான் காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில். பக்கத்துலேயே இந்த புடவைலாம் கூட போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து 5 பீஸ் 500 ரூபான்னு கொடுக்குறாங்க. 5 புடவை 500 ரூபான்னு சேல் பண்ணுறாங்க. இதோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ஆனால் எடுத்து பார்த்துட்டு தான் நல்லா தாங்க இருக்குது. குவாலிட்டிலாம் ஓகே தான். இந்த யூஸ் வந்துடுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஆனால் நல்லாவே இருக்குங்க, கலர் கலராக வச்சுருக்காங்க. குவாலிட்டியும் ஓகே தான், நல்லா தான் இருக்குது புடவைங்க. செக் பண்ணி நிறைய பேர் வந்து செக் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த ஷாப்பு நம்ம போன வாரம் கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த சோனி இது ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் வச்சுருந்தாங்களே அந்த ஷாப்பு தாங்க இது. இந்த வாரமும் வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த சோனி இது பூம் ஹெட்செட்லாம் வச்சுருக்காங்க.
பட் ஆனால் அது கண்டிஷன்லாம் சரியில்லைங்க, டேமேஜ் ஆன மாதிரி தான் இருக்குது இது. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்தீங்களா, செக் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள். நிறைய பேர் பவர் பேங்க் கொண்டு வந்து போட்டு பார்த்து எடுக்கிறாங்க. சோனி இது ப்ளூடூத் ஸ்பீக்கரு இந்த மாதிரி தாங்க வச்சுருக்காங்க, கலர் கலராக வச்சுருக்காங்க. ஒரு பீஸ் 700 கொடுக்குறாங்க. நிறைய பேர் பவர் பேங்க் வச்சு செக் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த லேண்ட்லைன் பார்த்தீங்களா, இது ஒரு ஐபி லேண்ட்லைனுங்க. இதில் ஆடியோ கால் அண்டு வீடியோ கால் ரெண்டுமே பேசிக்கலாம். ஃப்ரண்ட்டில் கேமரா இருக்குது பாருங்கள். இது நம்ம டேரெக்டாக ஈத்தர்நெட் மூலிமா நெட்டு கனெக்ட் பண்ணி வீடியோ கால் அண்டு ஆடியோ கால் அந்த மாதிரி பேசிக்கலாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸு உள்ள லேண்ட்லைன் இது. இதோட ப்ரைஸ் வந்து 1500 வரும்னு சொல்லியிருந்தார். இந்த ஷாப்லேயும் ஒரு சில எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த லேண்ட்லைனு, ஸ்பீக்கர் ஐட்டம்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இதில் ஒரு வாக்கி டாக்கி ஒன்று பார்த்தேங்க. ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் இருந்தது வாக்கி டாக்கி. இப்போ காட்டுறேன் பாருங்களேன். இதுதாங்க சொன்னேன், மேலே பார்த்தீங்களா போலீஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்கள். இது ஒரிஜினல் கிடையாதுங்க. ஆனால் இது இந்த கிட்ஸ் எல்லாம் விளையாடுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஐட்டம்னு நினைக்கிறாங்க. இது ஒரு பீஸ் தான் இருந்தது. எவ்வளோ? ஹவு மச்? 350. ஓகே ஓகே. இந்த பெட்டமாக்ஸ் லைட்டு பார்த்தீங்களா, நம்ம போன வாரம் கவர் பண்ணியிருப்போமே, அதே மாதிரி லைட் இந்த வாரமும் பார்த்தேங்க. இது சிலிண்டர் மாடல். இதோட ப்ரைஸ் வந்து 1200 சொன்னாங்க. சூப்பராக இருந்ததுங்க, நல்லா இருந்தது. பீஸ் நல்லா இருந்தது. ஆனால் நம்ம போன வாரம் கவர் பண்ணது கூட லைட்டாக டேமேஜ் ஆன மாதிரி இருந்தது. இது நல்லா இருந்ததுங்க பீஸ். இது ஒரு வேக்கம் கிளீனர் மாதிரி இருந்தது. கிட்ட போய் பார்த்தா ரொம்ப டேமேஜ் ஆகிருந்ததுங்க. கண்டிஷன் ரொம்ப சரியில்லாமல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சில மானிட்ரு, ஸ்பீக்கர் ஐட்டம்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட இந்த ஷாப்பில் வச்சுருந்தாங்க. இந்த ஷாப்பில் நிறையா அந்த ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இது வந்து அந்த பால் சீலிங்லலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஸ்பீக்கர் இருந்ததுங்க. ஒரு 4-5 பீஸ் வச்சுருந்தாங்க. அது செட்டாகவே இருந்தது. அதோட ஆம்பு செட்டாக அப்படியே வச்சுருந்தாங்க. ஒருத்தர் செக் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்கள். அவர் ரொம்ப நேரமாக செக் பண்ணிட்டு இருந்தார். இது ஒர்க்கிங் ஆனான்னு தெரியலன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தார். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுருந்தார். மேபி அதை வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கீழே கூட 2-3 ஆம்புலாம் வச்சுருந்தாங்க. இந்த ஷாப்பில் நிறையா அந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. கமெண்ட்லேயே நிறையா பேர் கேட்குறீங்க, வெறும் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் மட்டும் கவர் பண்ணாதீங்க, இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸும் நான் கவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுற ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கும். இது பார்த்தீங்களா, இந்த எலக்ட்ரிக்கில் அந்த பாயில் பண்ணுற மாதிரி ஒரு ஐட்டம் ஒன்று இருந்ததுங்க. இது என்னன்னு தெரியலன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே நம்ம அந்த சாண்ட்விட்ச்லாம் செய்வோம்ல, இந்த சாண்ட்விட்ச்லாம் வச்சு நம்ம பாயில் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஐட்டமாக தெரிஞ்சுது. இது மேலே கூட ஓகேன்னு போட்டு இருந்தது. ஒர்க்கிங் தான் நினைக்கிறேன். இது ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ் சொன்னார். இந்த மாதிரி ஃபேண்ட்டு பிட்டு அண்டு ஷர்ட்டு பிட்டு இந்த மாதிரிலாம் கூட வச்சுருக்காங்க. எவ்வளோ சீப்பாக கிடைக்குது பாருங்கள். ஒரு பீஸ் வந்து 150க்கு சேல் பண்ணுறாங்க. இது கூட குவாலிட்டி நல்லா இருக்காதுன்னு நினச்சி தான் நானும் எடுத்து பார்த்தேன். ஓகே தாங்க, நல்லா தாங்க இருக்குது. இது எல்லாமே அந்த பாலிஸ்டர் ஐட்டம் ஃபேண்ட்டு பிட்டுலாம் வச்சுருக்காங்க. இந்த ஷர்ட்டு பிட்டுலாம் கூட பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஷர்ட்டு பிட்டு வந்து 100 ரூபான்னு கொடுக்குறாங்க. ஒரு பீஸ் 100 ரூபான்னு கொடுக்குறாங்க. ஃபேண்ட்டு வந்து 150ன்னு கொடுக்குறாங்க. நம்ம இந்த பயோமெட்ரிக் வைப்போல, அந்த டிவைஸ் ஒன்று வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில். புது பீஸாகவே இருந்தது, பாக்ஸ் பீஸாகவே இருந்தது. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக புதுசாகவே இருந்ததுங்க. இதோட ப்ரைஸ் வந்து 500 வரும்னு சொல்லியிருந்தார். இதோட ஆன்லைன் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5000க்கு மேலே வராங்க. இங்கே கொஞ்சம் சீப்பாகவே கிடச்சிது, 500க்கே கிடச்சிது. உள்ளே அந்த அடாப்டரு அண்டு கனெக்டரு எல்லாமே இருந்தது. இந்த கம்பெனிக்கெலாம் இது தேவைப்படுங்க. இந்த மாதிரி ஒரு 10 பேர் வச்சு ரன் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி கம்பெனிக்கெலாம் இது கண்டிப்பாக தேவைப்படாது. ரொம்ப சீப் ரேட்டாகவே கிடச்சிது மார்க்கெட்டில். இந்த ஷாப்பில் நிறையா அந்த ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட அந்த சிடி பிளேயரோட உள்ளே இருக்க லென்ஸு மட்டும் தனியாக கழட்டி வச்சுருந்தாரு. நிறையா பீஸ் வச்சுருந்தாரு. நம்ம இதை ஏதாவது எடுத்தால் ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு ஸ்பேருக்கு தேவைப்படுதுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறையா பீஸ் இருந்தது. இந்த சிடி கேசட்டு அண்டு டிவிடி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட இருந்ததுங்க இந்த ஷாப்பில். இந்த ஷாப்பில் நிறையா அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் புதுசாகவே வச்சுருக்காருங்க. இதெல்லாம் வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் பாக்ஸு. 2 பீஸ் வந்து 1200 சொல்லி சேல் பண்ணுறாரு. இவர்கிட்ட அந்த ஸ்பீக்கர் ஐட்டம்ஸு அண்டு ஐஃபை சிஸ்டம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குங்க.
இந்த ஷாப்பில் ஒரு பிலிப்ஸோட ஹோம் தேட்டர் செட்டு ஒன்று இருந்ததுங்க. இதோட ப்ரைஸ் வந்து 3000 வரும்னு சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் அது ஒர்க்கிங் கிடையாதுங்க. அது ஒர்க்கிங் இல்லை, நீங்கள் தான் எடுத்து செக் பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி கம்பல்சரெலாம் கூட கேட்குறீங்க கவர் பண்ண சொல்லி. மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க, இந்த மாதிரி ஐட்டம்ஸுங்க நிறையா கிடைக்குது மார்க்கெட்டில். இதோட கண்டிஷன்லாம் ஓகேங்க, நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ஒர்க்கிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் அவர். எவ்வளோ அந்த கம்ப்ரஸரு? 10,000வா? இந்த வாரம் ஏசி ஸ்டெபிளைசர்லாம் ஏகப்பட்டது பார்க்க முடிஞ்சுதுங்க மார்க்கெட்டில். எல்லாமே இந்த பிராண்டடான ஏசி ஸ்டெபிளைசர் தான். 4 kV ஸ்டெபிளைசர் இது. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1000, 1200, 800 இந்த ரேஞ்சு சொல்கிறாங்க. வாஷிங் மிஷினு, இந்த கம்ப்யூட்டர் டேபிள், அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் சேரு இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த உஷா கம்பெனியோட பெரிய ஃபேன் ஒன்று வச்சுருந்தாங்க. இது வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபேன். இது நல்லா ஹெவியாகவே இருக்குங்க, பெரிய ஃபேன் இது. இதோட ப்ரைஸ் டீட்டெயில் கேட்டேன். மொத்தம் தேட்டு 8000 வரும், சேல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் வந்து 8000 சேல் ஆச்சு. அது இந்த கார் செட்டுலாம் கூட நிறைய மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டுருந்தார் கார் செட்டு வேணும்னு சொல்லி. அவருக்காக தான் இந்த வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். இந்த கார் செட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி கார் செட்டுலாம் ஏகப்பட்டது கிடைக்குது. நல்ல பீஸாகவே, புது பீஸாகவே கிடைக்குங்க மார்க்கெட்டில். இதோட ப்ரைஸ்லாம் வந்து 800 and 1000 rupees சொல்கிறாங்க. இந்த பிலிப்ஸ் செட்டு பார்த்தீங்களா, என்ன கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே கிரில்லாம் துரு பிடிச்சி போயிட்டு ரொம்ப டேமேஜான கண்டிஷனில் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு மாடல் தாங்க இதெல்லாம். பட் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு ஒர்த்து கிடையாது. இது ஒரு டிஃப்ரெண்டான மிஷின் ஒன்று இருந்ததுங்க. இது என்னென்னு கிட்டே போய் பார்த்தா அந்த கற்பூரம்லாம் நம்ம இந்த ரவுண்டு கற்பூரம்லாம் ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மிஷினாங்க இது. இந்த மாதிரி மிஷினே இப்போ தாங்க மார்க்கெட்டில் பார்க்குறேன் நான். ஒரு 1000 கொடுத்துட்டு போனீங்கன்னா வேற எதுவும் சொல்லிடுவோம். சரி ரைட், எப்படி இருக்குல்ல? ஓகே ரைட், ஓகே. இது ஆமாம், எவ்வளோ ரேட்டு? 25 ரூபா, 20 ரூபா. ஏன்னா 1,10,000 மிஷினோட ரேட்டு 20 ரூபா கொடுங்க. உங்களுக்கு பொறுத்து தான். இந்த மாதிரி தையல் மிஷின்லாம் கூட நிறையா மார்க்கெட்டில் பார்க்க முடியுங்க. நல்லா பிராண்டடான மிஷினாகவே கிடைக்கும். இதோட ப்ரைஸில் வந்து 2000, 2500 இந்த ரேஞ்சு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் நிறையா கவர் பண்ணி போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த ஷாப்பில் இந்த சவுண்ட் பார்லாம் ஒரு 4-5 பீஸ் வந்துருந்ததுங்க. சவுண்ட் பாரு அண்டு ஹோம் தேட்ரு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் 4-5 பீஸ் வச்சுருந்தாங்க. இந்த ஏவி ரிசீவர் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கலான்னு பார்த்தா இந்த ஷாப்பில் ஆள் இல்லைங்க. பக்கத்து ஷாப்பில் கேட்டால் அவர் இல்லை, கொஞ்சம் லேட் ஆகும், ரிட்டன் வரும்போது வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சவுண்ட் பார் தாங்க 4-5 பீஸ் இருந்தது. இதோட கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த பேப்பர் சுற்றி வச்சுருந்தாங்க. கடையில் ஆள் இல்லை, ஆள் இருந்தால் அதோட டீட்டெயில்ஸ்லாம் விசாரிச்சிருக்கலாம். இங்கே பக்கத்து ஷாப்பில் இந்த ஐபேட்லாம் 2 பீஸ் வச்சுருந்தார். இதுவும் கண்டிஷன் ஓகே தான், ஓரளவு நல்லா இருந்தது. மேலே இந்த கிளாஸ் மட்டும் லைட்டாக டேமேஜ் ஆன மாதிரி இருந்தது. 2 பீஸ் இருந்தது. இதோட ப்ரைஸில் 1000, 1500 அந்த ரேஞ்சு சொல்கிறாங்க. இது எதுவுமே ஒர்க்கிங் கிடையாதுங்க, நம்ம தான் செக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபோனு டேப்லாம் எடுக்கிற மாதிரி ஐடியா இருந்தால் நீங்கள் பவர் பேங்க் கொண்டு போயிடுங்க. பவர் பேங்க்கில் போட்டு செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். அப்போது ஓரளவுக்கு கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஷாப்பில் நிறையா அந்த ஹோம் யூஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அந்த மிக்ஸி, கிரைண்டரு, அப்புறம் அந்த குக்கர் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இதோட ப்ரைஸ்லாம் வந்து 1200, 1800 இந்த ரேஞ்சு சொல்கிறாங்க. எல்லாமே புது ஐட்டம்ஸ் தான் இது. அந்த ஸ்டவ் எவ்வளோ வருது சார்? 1500 கீழே இருக்குது 1000 ரூபா. கீழே 3 பர்னர் 1500 இந்த ஃபோனோட பேக் கேஸ்லாம் கூட மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. இது எல்லா மாடலுக்கும் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா மாடலும் கவர் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ்லாம் ஒரு பீஸு 100 ரூபான்னு கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் எல்லா மாடலும் வச்சுருக்காருங்க அவருக்கு. நான் ஒரு 2-3 லேட்டஸ்ட் மாடல் கேட்டேன், எடுத்து கொடுத்தாரு அவரு. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை.
முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறையா மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. இது கூட நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 1200 வரும்னு சொன்னார். ஃபைனலாக வந்து 1000 ருபீஸ்னா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது ஒரு டிஸ்பிளே மாடலுங்க. ஆனால் டிஸ்பிளேலாம் ஒர்க் ஆகலை. பட்டு பெடல் பண்ணுறதுக்குலாம் நல்லா ஃப்ரீயாகவே இருந்ததுங்க. நல்லா ஒரு கண்டிஷன்லாம் ஓகே தான், நல்லா தான் இருந்தது. ப்ரைஸும் வந்து கொஞ்சம் சீப் ரேட்டு தான் சொல்லியிருந்தார். 1000 இந்த 800 அண்ட் 1000னா கூட கொடுத்துட்ருப்பார் போல். அவர்கிட்ட இந்த ஐபேட் ஒன்று இருந்ததுங்க. 2 பீஸ் வச்சுருந்தார். ஒன்று வந்து பவுச்சோடவே இருந்தது. உள்ளே எப்படியோ டேமேஜ் ஆகிருக்கோன்ட்டு தான் நானும் எடுத்து பார்த்தேன். பார்த்தீங்கன்னா அது கண்டிஷனில் நல்லா தாங்க இருந்தது. மேலே மட்டும் அந்த கிளாஸ் மட்டும் உடஞ்சிருந்தது. அப்புறம் அது சுத்தமாக சார்ஜ் இல்லாமல் இருந்தது. நான் பவர் பேங்க்கில் சார்ஜ் போட்டு பார்த்தேன், சார்ஜ் ஆச்சுங்க. அது இதோட ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ் சொன்னார். மேலே ஃபுல்லாக அந்த கிளாஸ் மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். பீஸ் நல்லா இருந்ததுங்க. அது பாதி தூரம் தாங்க கவர் பண்ணியிருப்பேன். சரியான வெயில் தாங்க முடியல. ஒரு கரும்பு ஜூஸ் அடித்து கண்டினியூ பண்ணலான்றதுக்காக இந்த கடைக்கு வந்துட்டேன். கரும்பு ஜூஸ் நல்லா இருந்ததுங்க. இங்கே 20 ருபீஸ்னு சேல் பண்ணுறாங்க. நல்லாவே இருந்தது. இந்த பலாப்பழத்தில் மிக்கிற மாதிரி மிக்கிறாங்க. எவ்வளோ பேர் பாருங்கள். இந்த டாப்லாம் சேல் பண்ணுறாங்க. 4 டாப்பு 200 சேல் பண்ணுறாங்க. அதை வாங்கிறதுக்காக எவ்வளோ பேர் பாருங்கள். கொஞ்ச நேரத்திலே கடையை காலி பண்ணிடுவாங்க போல். இந்த ஷாப்பில் நிறையா அந்த சாட்ருலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த மோட்டருக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த சிங்கிள் பேஸ் மோட்டருக்கு யூஸ் பண்ணுற சாட்ருலாம் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு பீஸ் 200 சேல் பண்ணுறாங்க. சீப் ரேட்டு தாங்க. வெளியெலாம் வாங்க போனால் இது 800 அண்ட் 900 வருது. இங்கே வந்து 200 சேல் பண்ணுறாங்க. எல்லாமே புது பீஸ் தான். அது இந்த கீபோர்டெலாம் கூட இருக்குது பாருங்கள். அப்புறம் அந்த ரவுட்ரு பார்த்தீங்களா எவ்வளோ கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் அந்த மோடமு, ரவுட்ரு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட கிடைக்குதுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தாங்க இந்த கார் செட்டுலாம் ஏகப்பட்டது கிடைக்குது மார்க்கெட்டில். கார் செட்லாம் தேடுறீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நிறையா பீஸு கிடைக்குது. நல்ல பீஸாகவே நிறையா பார்த்துருக்கேங்க மார்க்கெட்டில். தேவைப்படுறாங்க, வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்பில் நிறையா அந்த பவர் பேங்க் ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணுவாங்க. இந்த வாரம் போடல போல் பவர் பேங்க்கு. இந்த மாதிரி அந்த ஃபோக்கஸ் லைட்லாம் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு பீஸ் வந்து 300ன்னு கொடுக்குறாங்க. ஏதோ பெரிய ஆஃபீஸ்லேருந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க போல். நிறையா பீஸ் இருந்தது. அதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருந்தாங்க சேலுக்கு. அப்புறம் அந்த டேப்பு கூட வச்சுருந்தாங்க. நிறையா டேப்பு இருந்தது. நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். இந்த டேப்பு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. ஒரு பீஸ் வந்து 40 ருபீஸ்ன்னு கொடுக்குறாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இந்த ஷாப்பில் நிறையா அந்த ரவுட்ருலாம் பார்க்க முடிஞ்சுதுங்க. D-Link ரவுட்ரு அண்டு TP-Link ரவுட்ருலாம் கூட வச்சுருந்தாங்க. 4 ஆண்டனா ரவுட்ரு. எல்லாமே பீஸு சூப்பராக இருந்ததுங்க. ப்ரைஸ் வந்து 300 சொன்னார். இதே மாதிரி இன்னும் 2 பீஸ் இருந்தது. பக்கத்துலேயே ஒரு 2 பீஸ் வச்சுருந்தாங்க. மாடல் நம்பர் பாருங்கள். இது வெயில் தாங்க முடியலங்க, செம்ம சூடு. அதனால தான் அது கீழே வச்சுட்டேன். இது ஒரு ரவுட்ரு இருக்குது பாருங்கள், சிங்கிள் ரவுட்ரு. அப்புறம் சைடில் ஒரு ரவுட்ரு இருக்கும், D-Link ரவுட்ரு. இது பக்கத்துலேயே இந்த அலாம் சிஸ்டம் ஒன்று இருந்ததுங்க. பேக்கிங் செட்டாக பேக்கிங்காக இருந்தது. இது ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே எல்லாமே இருந்ததுங்க. செட்டு இருந்தது. அப்படியே எல்லா அடாப்டரு அண்டு ரிமோட் கண்ட்ரோலோடு இருந்தது. இது ஒரு டிஸ்பிளே மாடல் போல் இது. பட்டு இது கேமரா கிடையாது. ஆனால் இது ஒரு டிஸ்பிளே மாடல். இது சூப்பராக இருந்தது செட்டு. இது இங்கே பாருங்கள், இந்த ரிமோட்டோட செட்டாக இருக்குது பாருங்கள். இது நல்லா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ஃபுல் செட்டாகவே இருந்தது. இந்த டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணுறோம்ல, அந்த மிஷினில் கூட எவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். கையில் மாட்டி இந்த டெம்பரேச்சர் செக் பண்ணுறோம்ல, அது கூட ஒரு கூட ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க. குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. பட் இது எதுவுமே ஒர்க்கிங் கிடையாதுங்க. அது ஏதோ அந்த சின்ன பேட்ரி மாற்றுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷாப் நம்ம ரெகுலராக கவர் பண்ணுற ஷாப்பு தாங்க. இந்த ஸ்பேர் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன் நான் ஆல்ரெடி. மொபைலோட ஸ்பேர் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்குங்க இங்கே. இந்த பட்டல் மொபைலும் கிடைக்கும் அண்டு இந்த டிஸ்பிளே மாடல் மொபைலும் கிடைக்கும். நிறையா டச் மொபைலும் கிடைக்கும். மொபைலுக்கு ஏதாவது ஸ்பேர் தேவைன்னா கூட இந்த ஷாப்பில் வந்து செக் பண்ணி பார்க்கலாங்க. மேக்ஸிமம் இந்த கொஞ்சம் பழைய மாடலுக்கெல்லாம் ஸ்பேர் கிடைக்கும். பட்டன் மொபைலுக்கெலாம் நிறையா கிடைக்குங்க. பட்டன் மொபைல்லாம் ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இந்த சாம்சங்கோட ஃப்ளிப் மாடல் மொபைல் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருந்ததுங்க. இது கூட இது பட்டன்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது. பட் நல்லா இருந்தது. இந்த கிளாக் பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வாலில் நம்ம ஹேங் பண்ணுற மாதிரி மாடலுங்க. இது சூப்பராக இருக்கும். ஒரு
ஷோ பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இது சூப்பராக இருக்கும். இது பிராஸ் நினச்சி தான் எடுத்து பார்த்தேன். இது ஆனால் பிராஸ் கிடையாதுங்க, பிளாஸ்டிக் தான். இது பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லா இருந்ததுங்க இது. இந்த ஷாப்பில் அந்த மிக்சிலாம் நிறையா கிடைக்குங்க. மிக்சிலாம் நிறையா வச்சு சேல் பண்ணுவாங்க. இந்த நல்லா பிராண்டடான மிக்சிலாம் சேல் பண்ணுவாங்க. 500 இந்த ரேஞ்சு சேல் பண்ணுவாங்க. இந்த வாரம் நிறைய அந்த குக்கர் ஐட்டம்ஸ்லாம் வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் அது பேக் சைட்லேயே எழுதியிருக்காங்க. 300 அண்ட் 350 இந்த ரேஞ்சு சேல் பண்ணுறாங்க. இந்த ஷாப்பில் ஒரு வாக்மேன் ஒன்று பார்த்தேங்க. சரி நல்லா இருக்கான்னு எடுத்து பார்த்தேன் நான். உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளலாம் கூட நல்லா இருந்தது. ஆனால் அந்த சைடில் அந்த டோர் க்ளோஸ் பண்ணுறதுல மட்டும் லைட்டாக துரு பிடிச்ச மாதிரி இருந்தது. இது ஓகே தான், நல்லா இருந்தது. ஆனால் அந்த பெல்ட்டெலாம் உள்ளே கட்டாயிருக்கும் போல். இதோட ப்ரைஸ் வந்து 100 rupees தான் சொன்னார். இது சரி நம்ம வாங்கி செக் பண்ணி பார்க்கலான்றதுக்காக இதை வாங்கினேன் நான். இந்த ஃபோன் பாருங்களேன், பட்டன் ஃபோனு விரல் சைஸ் தாங்க இருக்குது. குட்டி ஃபோனுங்க இது ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டில் கவர் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஃபோன் நிறையா பீஸ் கவர் பண்ணியிருப்போம். ஆன் கண்டிஷன்லேயே வச்சுருந்தாருங்க இந்த ஃபோன். இது செக் பண்ணி பார்த்தேன், ஆன் கண்டிஷன்லேயே இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 350 வரும்னு சொல்லியிருந்தார். இந்த டிவி ஷாப்பு நம்ம ஆல்ரெடி வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். இவர்கிட்ட இந்த செகண்ட் ஹேண்ட் டிவிலாம் நிறையா கிடைக்குங்க. நல்லா பிராண்டடான டிவிலாம் வச்சுருப்பார். சீப் ரேட்டுக்கே கிடைக்கும். டிவி தேவைப்படுறவங்க வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த டாய் பொம்மை பார்த்தீங்களா, சூப்பராக இருந்ததுங்க. இது நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. நிறைய பீஸு சேல் பண்ணியிருந்தார் இவர். இது வந்து ஒரு பீஸ் 30 ரூபான்னு கொடுக்குறாருங்க. எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு தெரில. ஒரு பீஸ் 30 ரூபான்னு கொடுக்குறாங்க. கண்ணாடி எல்லாமே எது எடுத்தாலும் ஒரு பீஸ் 30 ரூபான்னு கொடுக்குறாங்க. இந்த ஸ்பைக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இது கூட 30 ரூபான்னு கொடுக்குறாருங்க ஒரு பீஸு. இந்த லேப்டாப் ஒரு 5-6 பீஸ் அடிக்க வச்சுருந்தாங்க. அந்த மேக் புக்கு கூட இருக்குது பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஃபுல்லாக டேமேஜாக இருக்குங்க. இதெல்லாம் நம்ம ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஸ்பேர் தேவைப்படுதுன்னா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது கண்டிஷனில். பக்கத்துலேயே அந்த ப்ரொஜெக்டர்லாம் கூட வச்சுருக்காங்க. ப்ரொஜெக்டர் அண்டு இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் கூட வச்சுருக்காங்க. ஒரு நண்பர் எடுத்து செக் பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். அவர்கிட்டே இந்த ஒர்க்கிங் லேப்டாப்லாம் கூட இருந்ததுங்க. ஆன் பண்ணி வச்சுருக்காரு பாருங்கள். இது லினோவா லேப்டாப்புங்க. இதோட ப்ரைஸ் வந்து 6500 வரும்னு சொல்லியிருந்தார். இவர்கிட்ட அந்த ஒர்க்கிங் லேப்டாப் நிறையா இருக்குங்க. நிறைய பீஸ் வச்சுருக்காரு ஒர்க்கிங் லேப்டாப்பு. எல்லாமே செக் பண்ணியே கொடுக்குறாரு. ப்ரைஸெலாம் கூட பார்க்கிங் பண்ணால் ஒரு நல்ல ப்ரைஸ்லேயே வாங்க முடியுங்க. இந்த ஷாப்பில் நிறையா அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்க முடியுதுங்க. இந்த கார் செட்டு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். சொன்ன மாதிரி நிறையா கடையில் கார் செட்டு கிடைக்குது. கார் செட் ஏதாவது தேடுறீங்கன்னா சந்தைக்கு வந்துடுங்க. கண்டிப்பாக நல்ல பீஸாகவே பார்த்து எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மைக்கெலாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஒயர்லெஸ் மைக்குன்னு நினைக்கிறேன். இது மைக்கெலாம் கூட இருக்குது. இந்த சில்வர் பாத்திரம் ஐட்டம்ஸ்லாம் கூட நிறையா பார்க்க முடியுங்க மார்க்கெட்டில். நிறைய கடையில் இந்த மாதிரி பாத்திரம் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ப்ரைஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தாங்க சொல்லுவாங்க. நம்ம பார்க்கிங் பண்ணுறதுல இருக்குது, பார்க்கிங் பண்ணி வாங்குறதுல இருக்குது. ப்ரைஸ் எடுத்தோடனே நம்ம கேட்டா அவங்க ரேட்டு அதிகமாக தான் சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம கேட்குற ரேட்டுக்கு கொடுத்துட்றாங்க. இந்த ஷாப்பில் ஒரு விண்டேஜ் மாடல் டேப் ரெக்கார்டர் ஒன்று பார்த்தேங்க. செம்ம விண்டேஜ் மாடலுங்க. இதெல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. இந்த மாதிரி மாடல் நான் ரொம்ப நாள் கழிச்சு மார்க்கெட்டில் பார்க்குறேன் நான். இது எதுவும் ஒர்க் ஆகலை, பட் அது இதெல்லாம் ஓப்பன் ஆகலை. பட் நல்லா இருந்ததுங்க. இதெல்லாம் ஒரு 80s ரிலீஸ் ஆன மாடல். இது சூப்பராக இருந்ததுங்க. நல்ல வெயிட் வேறு. இந்த மாதிரி விண்டேஜ் மாடல்லாம் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. நிறையா மெக்கானிக்ஸ் வந்து செக் பண்ணி எடுப்பாங்க. அவர்கிட்டயே நிறையா இந்த மாதிரி டேப் ரெக்கார்டர்லாம் வச்சுருப்பாருங்க. விண்டேஜ் மாடல் டேப் ரெக்கார்டர்லாம் நிறையா கிடைக்கும் இவர்கிட்ட. இந்த ஹோட்டலுங்கெலாம் யூஸ் பண்ணுற அந்த பெரிய பெரிய ஸ்டவ்லாம் கவர் பண்ண சொல்லி கேட்டுருந்தீங்க. இதெல்லாம் கூட மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. இதோட ப்ரைஸ்லாம் வந்து 4000 5000 இந்த ரேஞ்சு சொல்கிறாங்க. வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அந்த பெரிய பெரிய அந்த பிரியாணி போடுவோம்ல வட்டா, அதெல்லாம் கூட கிடைக்குதுங்க மார்க்கெட்டில்.
இது பார்த்தீங்களா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டமாக இருக்குதுங்க. இது பிராஸில் இருக்குது, ஃபுல்லாகவே பிராஸ் தான். இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரில, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லாஜிடெக்கோட அந்த கீபோர்டு அண்டு மவுஸு செட்டாகவே இருந்தது, ஒயர்லெஸ். இது ப்ரைஸு 300 சம்திங் சொல்லியிருந்தாங்க. இது எடுத்து பார்த்தேங்க, நல்லா இருந்ததுங்க. இது செக் பண்ணி பார்த்தேன். ஒரு ஏதோ டேமேஜ் ஆன மாதிரிலாம் எதுவும் தெரியல, சூப்பராக இருந்தது, கண்டிஷன் நல்லா இருந்தது. இது இந்த ஜென்ரேட்டர்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள், ஓண்டாது. லினோவோ லேப்டாப் ஒன்று இருந்ததுங்க, ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே வச்சுருந்தாங்க. இதுவும் சூப்பராக இருந்ததுங்க லேப்டாப்பு. எந்த டென்ட்டு அப்புறம் ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லாமல் நல்ல கண்டிஷன்லேயே வச்சுருந்தாங்க. நான் செக் பண்ணி பார்த்தேங்க. செக் பண்ணி பார்த்ததுல லேப்டாப் நல்லா ஃபாஸ்ட்டாக தாங்க இருந்தது. மேபி உள்ள எஸ்எஸ்டி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருந்தது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ரேம் வந்து 4 GB இருந்ததுன்னு நினைக்கிறேன். இது அதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இதான் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துங்க. இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வந்ததுலேருந்து இந்த எம்டி சிலிண்டர் மார்க்கெட்டுக்கே வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், 2 சிலிண்டர் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே 2 சிலிண்டரு, இந்த சைடில் 2 சிலிண்டர் வச்சுருந்தாங்க. ஒரு சிலிண்டர் வந்து 2000 சொல்கிறாங்க ப்ரைஸு. 2000 சேல் பண்ணுறாங்க. 2 சிலிண்டர் இருக்குது பாருங்கள். இந்த ஷாப்பில் நிறையா அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஒரு அட்டை பாக்ஸ் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம இந்த ஹாட் வாட்டரில் யூஸ் பண்ணிக்க, ஹாட் அண்டு கோல்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ் கேட்டாங்க. ப்ரைஸ் 100 ருபீன்னு சொன்னாங்க. இவ்வளோ சீப்பாக கிடைக்குதான்ட்டு ஆச்சரியமாக இருந்தது. இது வெளியில் வாங்க போனால் எப்படியோ ஒரு 300 and 400 வரும். இங்கே வந்து 100 ருபீஸுக்கு சேல் பண்ணுறாங்க. இந்த ஷாப்பில் எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? ஃபுல்லாக அந்த செப்பல் சேல் பண்ணுறாங்க. எல்லாம் அந்த விகேசி செப்பல்லாம் வந்து 150ன்னு சேல் பண்ணுறாங்க. அதனால் எவ்வளோ பேர் செக் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள். லேடிஸ் செப்பலும் இருக்குது, அண்டு அந்த கிட்ஸு செப்பல்லாம் கூட வச்சு சேல் பண்ணுறாங்க. இங்கே இந்த சாம்சங் ஹோம் தேட்டர் ஒன்று பார்த்தாங்க. ஃபுல்லாக பாக்ஸ் பீஸாகவே வச்சுருந்தாங்க. 5.1 ஹோம் தேட்ரு. இதோட ப்ரைஸ் வந்து 3000 வரும்னு சொல்லியிருந்தாங்க. புது பீஸ் தான், ஒர்க்கிங் பீஸு. செக் பண்ணி எடுத்துங்க, நல்லா ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஏர்பட்ஸு அண்டு நெக் பேண்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா போட்டு சேல் பண்ணுவாங்க. எல்லாம் வந்து பிராண்டட் மாதிரியே இருக்கும் பாக்ஸில். பட் இதெல்லாம் பிராண்டட் கிடையாதுங்க. இது வாங்கி ஒரு 1 or 2 days யூஸ் பண்ணாலே அந்த சார்ஜ் நிற்காது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராங்க. இது ஒரிஜினல் கிடையாது, காப்பி தான் இதெல்லாம். இந்த லேடிஸ் ஐட்டம்ஸ்லாம் எவ்வளோ கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கம்பல், வளையல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஏகப்பட்டது கொட்டி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப சீப் ரேட்டுக்கே சேல் பண்ணுவாங்க. ஒரு பீஸு 10 ரூபான்னு சேல் பண்ணுறாங்க. 10 ரூபா 20 ரூபா இந்த ரேஞ்சு சேல் பண்ணுறாங்க. எவ்வளோ இருக்குது பாருங்கள். அட்டை பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ வச்சுருக்காங்க, எவ்வளோ பீஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் ரேட்டுக்கே சேல் பண்ணுவார் இவர். இந்த மாதிரி நோட் புக்கெலாம் கூட வச்சுருப்பார். இந்த நோட்டெல்லாம் வந்து 4 பீஸு 100 ரூபான்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த லாங் சைஸ் நோட்லாம் வருதுல்ல, ரூல்டு அண்ட் அன்ரூல்டு நோட்லாம், இதெல்லாம் வந்து 4 பீஸு 100 ரூபான்னு சொல்லி சேல் பண்ணுறாரு. இது பெருசு வந்து 1 பீஸு 100 ரூபான்னு சொல்லி சேல் பண்ணுறாரு. இவர்கிட்ட அந்த ஐஃபோனு அண்ட் ஐபேட்லாம் கிடைக்குங்க. இந்த வாரம் ஐபேடு நிறையா பீஸ் வச்சுருந்தார். ஒரு 4-5 பீஸு எடுத்துகிட்டு வந்திருந்தார். பட் ஆனால் இது எதுவுமே ஒர்க்கிங் கிடையாது. நம்ம தான் எடுத்து செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இவர் இந்த ஒர்க்கிங் ஐஃபோனு ஐபேடு இதெல்லாம் வச்சுருப்பாருங்க. நல்ல ஒரு கண்டிஷன்லேயே வச்சுருப்பார். அதோட ப்ரைஸ்லாம் வந்து கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்குங்க. 1500 and 2000 இந்த ரேஞ்சுக்கே கிடைக்கும் நம்மளுக்கு. இந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இவரோட ஷாப் வந்து லாஸ்ட்டில் அந்த பெட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுல, அந்த இடத்துல இருக்குங்க. இந்த ஆப்பிள் எக்ஸ்ஆர் கூட வச்சுருக்காரு பாருங்கள். ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்குது. ஆனால் இது லாக்கில் இருக்குங்க. இது லாக்கு மட்டும் எடுக்கணும். சூப்பராக இருந்ததுங்க கண்டிஷனில், பக்காவான கண்டிஷனில் வச்சுருந்தாரு. பட் ஆனால் இது ஐக்ளவுட் லாக் இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 7000 வரும்னு சொல்லியிருந்தார். பார்க்கிங் பண்ணால் கம்மியாக கூட வாங்கலாம் நம்ம. ஆனால் இதில் லாக் இருக்குதுங்க. இது லாக் எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம இது வாங்கலாம். இது ஒர்த்து தான். இது இந்த கிட்ஸு காரு அண்டு ஜீப்பு ஒன்று கூட நம்ம கண்ணில் மாட்டலேன்னு பார்த்துட்டே வந்தாங்க. இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ஒன்று வச்சுருக்காங்க. இது
இந்த ஜீப் வந்து பெரிய ஜீப்புங்க இது. ஃப்ரண்ட்டில் பேட்ரிலாம் மிஸ் ஆகுது. இது ப்ரைஸ் வந்து 3000 வரும்னு சொல்லியிருந்தாங்க இது. பட் ஆனால் இது எடுத்து கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நல்லா இருந்ததுங்க இது. டேமேஜ்லாம் எதுவும் இல்லை. பீஸ் நல்லா இருந்தது. இந்த ஷாப்பில் வந்து கேசட் மாடல் லேம்ப் ஒன்று வச்சுருந்தாங்க. இது சூப்பராக இருந்ததுங்க. கண்டிஷன்லாம் நல்லா இருந்தது. செக் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்தது கண்டிஷன்லாம். அந்த ஃப்ரண்ட்டில் அந்த நாப்பு மட்டும் ஒரே ஒரு நாப்பு மட்டும் மிஸ் ஆகுது. மற்றபடி கண்டிஷன்லாம் சூப்பராக இருந்ததுங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1000 rupees வரும்னு சொல்லியிருந்தார். எவ்வளோ வருது ஆம்பு? 1200. நான் 1000 ரூபா கொடுங்க. நல்லா இருக்கு. ஒர்க்கிங்கா? அவர்கிட்ட இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் கூட இருந்ததுங்க. இந்த ஸ்டவ்வு, அப்புறம் வால் கிளாக்கு, சூட் கேஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட நிறையா வச்சுருந்தாங்க. ஒரு ட்ராவல் பேக் ஒன்று பார்த்தேங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? இது சூப்பராக இருந்ததுங்க. ட்ராவல் பேக்கு சரியான பெருசு. இது எத்தனை லிட்டர் இருக்கும்னு தெரில. இது ஒருத்தர் எடுத்து செக் பண்ணிட்டு இருந்தார். இது கண்டிஷன்லாம் நல்லா இருந்ததுங்க. வீலு கீழே எல்லாம் கண்டிஷன்லாம் சூப்பராக இருந்தது. இது ப்ரைஸ் வந்து 1000 rupees வரும்னு சொல்லியிருந்தார் அவர். நல்லா இருந்தது. கண்டிஷன்லாம் நல்லா இருந்தது. பக்கத்திலே பாருங்கள் இந்த டிவி, ஹோம் தேட்ரு, இந்த கேஸ் அடுப்பு தாங்க நிறையா மார்க்கெட்டில் பார்க்க முடியுது. ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. இந்த வெயிலுக்கு இந்த தள்ளுவண்டி கடை, இந்த இளநீர் கடையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே, கொடை, பெரிய கொடை, இந்த மாதிரி கொடைலாம் கூட மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு சொல்கிறாங்க. 800 ரூபா, 1500 ரூபா, 1300 ரூபா, 2000 ரூபா, 2200 ரூபா, 500 ரூபால இருக்கு. இவர்கிட்ட அந்த பட்டன் ஃபோன்லாம் கிடைக்குங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் மேலேயே ஒட்டி வச்சுருப்பாரு. 400, 500 அந்த மாதிரி ரேட்டு மேலேயே ஒட்டி வச்சுருப்பாரு. எல்லாமே ஒர்க்கிங் பீஸ் தாங்க. செக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே ஒர்க்கிங் பீஸ் தான். இந்த மாதிரி ரெடிமேடு ஃபேண்ட்லாம் கூட நிறையா சேலுக்கு போட்டு வச்சுருப்பாங்க. எல்லாம் சீப் ரேட்டுக்கு போட்டு வச்சுருப்பாங்க. 300 and 400. நல்லா செக் பண்ணி எடுங்க. இதெல்லாம் அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் குவாலிட்டி இருக்கும். பார்த்து செக் பண்ணி எடுங்க. இங்கே பாருங்கள் 250லாம் இருக்குது. 250 and 300லாம் இருக்குது பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி தான் குவாலிட்டி இருக்கும். பார்த்து செக் பண்ணி எடுங்க. இந்த ஷாப்பை நான் ரிட்டர்ன் வரும்போது தாங்க பார்த்தேன். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குது. வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது அண்டு தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுற ஐட்டமு, இந்த மாட்டுக்கு கட்டுவாங்களே கயிறு, அதெல்லாம் கூட கிடைக்குதுங்க இந்த ஷாப்பில். இந்த வால் கிளாக் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே அந்த உள்ள மிஷினரி ஓடுற மாதிரி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குதுங்க இந்த வால் கிளாக்கு. இதோட ப்ரைஸ்லாம் வந்து 800 and 1000 rupees சொல்கிறாங்க. எல்லாமே அந்த புது பீஸ் தான் இது. இந்த கிட்ஸு வாட்டர் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா சீப் ரேட்டு கிடைக்குதுங்க. சேலுக்கு நிறையா போட்டு வச்சுருக்காங்க. கிட்ஸு வாட்டர் பாட்டில் அண்டு இந்த பெரிய வாட்டர் பாட்டிலெலாம் கூட கிடைக்குது. இங்கே பாருங்கள் டிசைனாக வச்சுருக்காங்க பாருங்கள் வாட்டர் பாட்டில். எல்லாமே சீப் ரேட்டு கிடைக்குது. எல்லாமே 100 and 150 இந்த ரேஞ்சு சொல்கிறாங்க. இந்த ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா 5 செட்டை 200 சொல்லி சேலுக்கு போட்டிருக்காங்க. இது எப்படி தான் கட்டுப்படி ஆகுதுன்னு தெரில. ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாமே புதுசாகவே இருக்குதுங்க. எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை. எல்லாமே புதுசாகவே இருக்குது. ஆனால் 5 செட்டை 200 கொடுக்குறாங்க. எவ்வளோ பேர் இது எடுக்கிறாங்க பாருங்க. செக் பண்ணி பார்த்து நிறைய பேர் எடுக்கிறாங்க. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தான் தெரியல. ஆனால் சீப் ரேட்டுக்கே கிடைக்குது. இந்த ட்ராலி பேக்கில் நிறையா மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. சீப் ரேட்டுக்கே கிடைக்குது. நம்ம நண்பர் கேட்டிருந்தாரு. நான் அவருக்காக தான் இந்த வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். வாங்க சார். சூட்கேஸ், ட்ராலி பேக், ட்ராவல் பேக்
100 ரூபா 200 ரூபா 1000 ரூபா 800 ரூபா 900 ரூபா 600 ரூபா. பெட் செக்ஷன் கொஞ்சம் கவர் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் வந்திருந்தேன். இந்த வாரம் நிறையா டிஃப்ரெண்ட்டான பப்பீஸ்லாம் வந்துருந்ததுங்க. இந்த அமெரிக்கன் புல்டாக் வரும்ல அதோட பப்பீஸ்லாம் வந்துருந்ததுங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் சைடில் போடுறேன், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த பெட் செக்ஷன் தனியாக நான் ஒரு வீடியோவாகவே கவர் பண்ணியிருக்கேன், போன வாரமே கவர் பண்ணிட்டேன். அந்த வீடியோ ரெடி ஆகிடுச்சு, கொஞ்சம் டைம் கிடைக்கல, அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, போட முடியல. இந்த வீடியோக்கு அப்புறம் கண்டிப்பாக போடுவேன். அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அதில் நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் கிளியராக வீடியோலேயே சொல்லியிருக்கேன், லைவாக கேட்டே சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ அது வரும், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். எவ்வளோ அது? 7500. கீழே இருக்கல என்ன ப்ரீடு? டாபர்மேனா? பொமேரியன் தானே அது? எவ்வளோண்ணா அது? 4000 ரூபா. என்ன ப்ரீடுக்கா அது? எவ்வளோ இது? பையா? மேலா ஃபீமேலா? அடுத்த செலவுங்களாம் இருக்குதுல்ல. எவ்வளோக்கா சேவல்? 1200 ரூபா 500 ரூபா போடுங்க. என்ன ப்ரீட்னா அது? அமெரிக்கன் புல். அமெரிக்கன் புல் செம்மையா இருக்கும். இந்த தூக்கு பயப்படாது. இல்ல அவங்க இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு தான் சொல்றாங்க, மற்றபடி எதுவும். எவ்வளோ ஆடு? பெருசு ஒன்று மட்டும் சொல்லுங்க. 8 ரூபாவா? எத்தனை கிலோ இருக்கும்? 10 கிலோ. என்ன ப்ரீட்னா அது? லேபா? எவ்வளோ வருது? 9000. அப்படியே உட்காந்துக்கோ, அங்கேயே உட்காந்து.